வணக்கம் குட்டீஸ். 8 பசுவுக்கு கிடைத்த நீதி. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். பார்க்கலாம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? 1. இன்னல் இச்சொல்லிற்குரிய பொருள். ஆன்சர் துன்பம். இன்னல்னா துன்பம். சரியா? 2. அரசவை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். ஆன்சர் அரசு பிளஸ் அவை. அரசவை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அரசு பிளஸ் அவை. இங்கே எடுத்து நீங்கள் எழுதணும். 3. மண்ணுயிர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். ஆன்சர் மண் பிளஸ் உயிர். மண்ணுயிர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மண் பிளஸ் உயிர். வினாவிற்கு விடை அளிக்க 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மனுநீதி சோழன் ஆராய்ச்சி மணியை அமைத்ததற்கான காரணம் என்ன? ஆன்சர் மனுநீதி சோழன் தனது ஆராய்ச்சியில் குடிமக்கள் யாரும் துன்பப்படக்கூடாது என்று நினைத்தான். அதனால் ஆராய்ச்சி மணியை அமைத்தான். மனுநீதி சோழன் தனது ஆட்சியில் குடிமக்கள் யாரும் துன்பப்படக்கூடாது என்று நினைத்தான். அதனால் ஆராய்ச்சி மணியை அமைத்தான். 2. பசு ஆராய்ச்சி மணியை ஏன் அடித்தது? பேஜ் நம்பர் 49. அரசனின் மகன் தேரை தெருவில் ஓட்டிச் செல்லும் போது அங்கு துள்ளி குதித்து கொண்டிருந்த பசுவின் கன்று எதிர்பாராத வகையில் தேர்காலில் மாட்டி இறக்கிறது. தன் கன்றை காணாது தேடி அலைந்த பசு அதன் இறந்த உடலை கண்டு கண்ணீர் விடுகிறது. அதன் ஆற்றனா துயரை ஆராய்ச்சி மணி வடிவில் ஒலிக்க தொடங்கியது. அரசனின் மகன் தேரை தெருவில் ஓட்டிச் செல்லும் போது அங்கு துள்ளி குதித்து கொண்டிருந்த பசுவின் கன்று எதிர்பாராத வகையில் தேர்காலில் மாட்டி இறக்கிறது. தன் கன்றை காணாது தேடி அலைந்த பசு அதன் இறந்த உடலை கண்டு கண்ணீர் விடுகிறது. அதன் ஆற்றொணா துயரை ஆராய்ச்சி மணி வடிவில் ஒலிக்க தொடங்கியது. 3. பசுவின் துயரை மன்னன் எவ்வாறு போக்கினான்? பேஜ் நம்பர் 50. பசுவின் கன்றை துடிக்க துடிக்க தேர்காலில் இட்டு கொன்ற என் மகனை அதே தேர்காலில் இட்டு கொல்லத்தான் போகிறேன். அந்த பசு அடைந்த துயரத்தை நானும் அடைய வேண்டும். இதுதான் அந்த பசுவுக்கு நான் அளிக்கும் தீர்ப்பு. பசுவின் கன்றை துடிக்க துடிக்க தேர்காலில் இட்டு கொன்ற என் மகனை அதே தேர்காலில் இட்டு கொல்லத்தான் போகிறேன். அந்த பசு அடைந்த துயரத்தை நானும் அடைய வேண்டும். இதுதான் அந்த பசுவுக்கு நான் அளிக்கும் தீர்ப்பு. அகர முதலி பார்த்து பொருள் அறிக. ஆற்றொணா, வியனுலகம், செவி சாய்த்தல், கொடியோன், பரம்பரை. பேஜ் நம்பர் 60 எடுங்க குட்டீஸ். அதில் அகர முதலி பார்க்கலாம். நமக்கு என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ஆற்றொணா. ஆற்றொணானா தாங்க முடியாத. சொல்லுங்க. ஆற்றொணா தாங்க முடியாத. 2. வியனுலகம் இல்லையா? வியனுலகம்னா பரந்த உலகம். வியனுலகம் பரந்த உலகம். 3. செவி சாய்த்தல், கேட்க விரும்புதல். செவி சாய்த்தல், கேட்க விரும்புதல். 4. கொடியோன். கொடியோன்னா துன்புறுத்துபவன். சொல்லுங்க. கொடியோன் துன்புறுத்துபவன். 5. பரம்பரை. பரம்பரைனா தொன்று தொட்டு. சொல்லுங்க. பரம்பரை தொன்று தொட்டு. சொல்ல கேட்டு எழுதுக. சொல்ல கேட்டு எழுதுக. ஃபர்ஸ்ட் 1. அரங்கம். அரங்கம். 2. ஆராய்ச்சி மணி. ஆராய்ச்சி மணி. 3. மனக்குறை. 3. மனக்குறை. 4. விலங்குகள். 4 விலங்குகள். 5. வாழ்நாள். 5 வாழ்நாள். அடுத்தது சொல் உருவாக்குக. இங்கே நிறையா எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ஜாயின் பண்ணி சொல் உருவாக்க போகிறோம். ஓகேவா குட்டி? இனிமைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இனிமை 3 எழுத்துக்கள் சேர்த்து இனிமைன்னு எடுத்து எழுதிட்டாங்க இல்லையா? அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? மான் இல்லையா? மான்.
மா எங்கே இருக்குது பாருங்க, இதோ இங்கே இருக்கு இல்லையா? அப்போ மான் சர்க்கிள் பண்ணிடலாம். இன் எங்கே இருக்கும் பாருங்க, இன் இதோ பக்கத்தில் தான் இருக்குது இன். ஸோ மான் எழுதிட்டோமா? அடுத்து உண்மை, உண்மைக்கு ஊ தேவை. ஊ எங்கே இருக்கும் பாருங்க, இதோ ஊ இங்கே இருக்குது. இன் 3 சொல்லினால இன். உன் இதோ இங்கே இருக்குது. மை எங்கே இருக்கும் பாருங்க, மை. ஓகே, இதே மை இங்கே இருக்குது இல்லையா? ஆல்ரெடி சர்க்கிள் பண்ணதால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அடுத்தது பெண், பெண் எங்கே இருக்கு? பே கண்டுபிடிங்க குட்டீஸ். பே தோ இங்கே இருக்கு. அதே மாதிரி இன்னும் ஆல்ரெடி சர்க்கிள் பண்ணியிருக்கோம், அதுலேயே நம்ம ஒரு சர்க்கிள் பண்ணிடலாம் இல்லையா? அடுத்த மகன், மா பாருங்க இங்கே இருக்கு, கா இங்கே இருக்கு, இன் இங்கேயே தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு சர்க்கிள் நம்ம பண்ணிடலாம், மகன். நெக்ஸ்ட்டு மாலை, மா அதோ மா லை, மாலை. அடுத்தது தீ, தீ எங்கே இருக்கு பாருங்க, இதோ இங்கே இருக்கு தீ. அடுத்து உப்பு, ஊ எங்கே இருக்கு, இதோ ஊ. இப்பு, உப்பு. அடுத்தது தேர், தே எங்க குட்டீஸ் இருக்கு, தோ இங்க இருக்கு இல்லையா? தேர். அடுத்த நேர், நே நேர். அடுத்த கண், கா எங்க இருக்கு, தோ இங்க இருக்கா இல்லையா? இன், இன் எங்க இருக்கு, 3 சொல்லினா இன், தோ இங்க இருக்கு. அடுத்தது அரசர், ஆ ரா சா இர், அரசர். இதே மாதிரி மீதி இருக்கிறதும் நம்ம கண்டுபிடிக்கலாம் சரியா? அடுத்தது கலையும் கை வண்ணமும் வண்ணம் தீட்டி மகிழ்வோம்னு இருக்கு இல்லையா? நம்ம இந்த தேருக்கு வண்ணம் தீட்டி மகிழலாம். இது அர்ஜுன் வண்ணம் தீட்டினது. இதே மாதிரி நீங்களும் அழகாக வண்ணம் தீட்டணும். ஓகேவா குட்டீஸ்? அடுத்தது அறிந்து கொள்வோம். மாநகரம், மாமலை, மாமதுரை, மாமுனி, மாதவம் என்று ஒன்றை சிறப்பித்து கூறுவதற்கு மா என்ற சொல் வழக்கத்தில் உள்ளது. சரியா? மாநகரம், மாமலை, மாமதுரை, மாமுனி, மாதவம் என்று ஒன்றை சிறப்பித்து கூறுவதற்கு என்ன இருக்கா? மா என்ற சொல் வழக்கத்தில் உள்ளதா? ஓகேவா? ஓகே குட்டீஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.